ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளாக நம்ம வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் அந்த பேட்டரி லைட்டை வாங்கியாச்சு. இந்த பேட்டரி லைட்டு கம்பெனி பார்த்திங்கன்னா கிராம்டன் வாங்கியிருந்தோம். நல்லாவே இருக்குங்க. நம்ம ஆர்டினரி பல்போட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அப்படியே திருப்பி அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்தோம்னா 9 வாட்ஸ் பல்ப். இது கலர் பார்த்திங்கன்னா CDL கொடுத்துருவாங்க. 1 இயர் வாரண்ட்டி. இதில் ப்ரைஸ் வந்து 650 ரூபான்னு போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த ப்ரைஸுக்கு இல்லை, அதோட கொஞ்சம் கம்மியாக தான், ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. மேனுஃபேக்சரிங் டேட்டு போட்டிருக்காங்க. மேட் இன் இண்டியா தான் அந்த பல்ப்பு. நல்லாவே கிராம்டன் கம்பெனி வந்து நல்லாவே உழைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா LED பர்னிங் ஹவர்ஸ்னு போட்டிருக்காங்களா 2500ன்னு. அது வந்து 1 இயருக்குள்ளே எவ்வளோ இது எரியுங்கிற மாதிரி இதை நோட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் 1 இயர் வாரண்ட்டி. LED பர்னிங் ஹவர்ஸ். பேஸ் வந்து B22. ரேட்டட் லிம்ஸ் வந்து 900 லிம்ஸ் போட்டுறாங்க. 1 இயர் வாரண்டிங்க. 9 வாட்ஸ் பல்ப்பு. சப்போஸ் நீங்கள் இந்த பல்ப் வாங்கினீங்க அப்படின்னா செக் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா நிறையா பல்ப்பு இதாகி இருக்கும், ஃபியூஸ் போயிருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். எல்லாம் போயிருக்காது, 100ல் 1 போயிருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் கிராஸ் செக் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணுறதே பாருங்களேன். நம்ம ஆர்டினரி பல்ப் இருக்குல்ல, அதோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதோட அப்புறம் ப்ளஸ் ஏர் உள்ளே போய் இது பண்ணுற மாதிரி அந்த ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஏர் ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருவாங்க. அதிலே டேட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க, 18/11/2024 அப்படின்னு சொல்லிட்டு. அதிலே போட்டுக்காம பாருங்கள், கிராம்டன் 9 வாட்ஸ் பல்ப்பு அப்படின்ட்டு. இது ஒன்ஸு நீங்கள் வந்து வாங்கினோடனே 8 மணி நேரம் சார்ஜ் போடணும். தொடர்ந்து 8 மணி நேரம் சார்ஜ் போட்டதுக்கப்புறம் அதை அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் கொடுத்துருவாங்க. இதில் எப்படி எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. இதோட ரன்னிங் ஹவர்ஸ் வந்து 3.5ன்னு போட்டுருவாங்க. 3.5 மணி நேரம் வந்து ஓடுங்கிற மாதிரி போட்டுருவாங்க. ஆனால் கடையில் விட்டுறதுக்கு 2 மணி நேரம் தான் ஓடும் தம்பி, அதுக்கப்புறம் டிம்மாக ஆரம்பிச்சிரும். 2 மணி நேரம் ஓட்டுறதே அதுக்குள்ளே உங்களுக்கு கரண்ட் வந்துடும். 2 மணி நேரம் ஓட்டுறதே பெட்ரு தான் அப்படின்ட்டாங்க. அடுத்து இந்த யூசர் மேனுவலை வந்து இங்கிலீஷில் போட்டுருவாங்க. இது என்னென்னு படித்து பார்த்துங்க. நான் அப்படியே தமிழ்லேயும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜை ஆட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். இதில் வந்து அதாங்க யூசேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துறாங்க. இதில் எவ்வளோ நேரம் ஓடும், அந்த லைட்டோட லிமிட்டு, ப்ளஸ் 2000 ஆம்ஸு பேட்ரி ஆட்டோமேட்டிக்கலி கெட்ஸ் சார்ஜுன்னு போட்டுறாங்க. இதை நீங்கள் போட்டு வச்சுட்டு கரண்ட் நின்னால் தான் ஆன் ஆகும். ஆஃப் பண்ணிவிட்டு கரண்ட் போனதுக்கப்புறம் ஆன் ஆகாது. அதில் ஒரு இது நம்ம ஆளுங்களுக்கு அது தெரியாது. எல்லாம் நிப்பாட்டினதுக்கப்புறம் எங்கடா ஏரியல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் லைட்டை போட்டு இருந்து அது கரண்ட்டு போனால் தான் அது ஆன் ஆகும், இல்லைன்னா ஆன் ஆகாது. அது சில இதில் வந்து அட்வான்ஸாக இருக்கிறதுல வந்து கரண்ட் இருந்தாலே அதுவே ஆன் பண்ணுற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இதில் வந்து அப்படி தான் நார்மலாக தான் இருக்கும். ஃபைனலி இது வந்து கரெக்டாக நாங்கள் எவ்வளோ வாங்கினோம்னா 250 ரூபாய்க்கு வாங்கினோங்க.